பென்ஸ் படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை ஒரு ஃபோட்டோ மூலமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் லீடாக நடிக்கிறார். இது ஒரு ஆக்ஷன் மூவி. லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட அஃபிஷியல் கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெடின் கிங்ஸ்லி பார்த்தீங்கன்னா கோபால் அப்படின்ற கதாபாத்திரத்தை இந்த படத்தில் லீடாக நடிக்கிறார். இது ஒரு காமெடி மூவி. இந்த படத்தில் சந்தானம் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா வர மே 16 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஜிவி பிரகாஷ் கயாடுலோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் இம்மார்டல். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் மூவி. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகும். ஃப்ரீடம் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் இந்த ஜூலை 10 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் சசிகுமார் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி. படம் மல்டி லாங்குவேஜில் ஜூலை 10 தேதிகளில் ரிலீஸ் ஆகுது. எவிடன்ஸ் படத்தோட நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் சசிகுமார் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். பிரதீப் ரங்கநாதனோட 4வது படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் டியூட். இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதாவும் அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக அமிதாப் பச்சனும் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 18 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி செட்டி, எஜ்ஜே சூர்யா லீடாக நடிக்கிறாரு. விக்னேஷ் சிவன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா இப்போ வர செப்டம்பர் 18 ரிலீஸ் ஆக போகுது. தேசிங் ராஜா 2 படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 11 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. படத்தில் விமல் சிங்கம்புலி லீடாக நடிச்சிருக்காங்க. படம் வர ஜூலை 11 ரிலீஸ் ஆகுது. இப்போது மூன் வால் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸை ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிடுறாங்க. இந்த படத்தில் பிரபுதேவா லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். மாமன் படத்தோட சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா ஜீ நெட்வொர்க் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஃபேமிலி மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூரி, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ராஜ்கிரண் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் மே 16 ரிலீஸ் ஆகுது. இப்போ நரிவேட்டா அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த மே 23 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா மலையாள லாங்குவேஜில் மட்டும் வர மே 23 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பறந்து போ அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸை ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்காத இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் மிர்ச்சி சிவா லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு காமெடி மூவி. படம் வர ஜூலை 4 ரிலீஸ் ஆகுது. உபேந்திராவோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பேர் சூர்யா குமார். இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வைத்திரி சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் சிங்கிள் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 3 நாளில் 14.31 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு காமெடி மூவி ரெடியாக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா போக போக எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவி தான் டிடெக்டிவ் விஜயவாலன். இந்த படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த மே 23 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மலையாளத்தில் மட்டும் ரிலீஸ் ஆகும். மகா காளி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியில் வந்து அஃபிஷியல் பூஜை போட்டு ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நியூ போஸ்டர் மூலமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேண்டசி காமெடி மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் மல்டி லாங்குவேஜில் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவி தான் கப்பல். இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் வர மே 23 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் மலையாள லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கல்ட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ஷூட்டிங் இப்போ பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, ஹிந்தி, ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ், இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் பீட்டோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா இந்த மே 22 ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் பண்ண போகிறதாகவும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.